புத்திரர்கள் சூரியனுக்கு. இப்படியே காலம் செல்ல செல்ல வைவஸ்வத மனு ரொம்பவும் தவம் இருந்து மனுங்கிற ஒரு பதவியை அடைகிறார். யமுனாதேவி நதி திவ்ய நதியாக லோகத்துல பாய்ந்தோடுகிறாங்க. அடுக்கடுத்து திபத்துல இருக்கக்கூடிய நதியாக அந்த தேவி சம்பரணன்ங்கிற ஒரு ராஜாவை மணந்துடுறாங்க. அஸ்வினி தேவர்கள் தேவலோக மருத்துவராக தேவருக்கு காயம் பட்டா அந்த ஔஷதங்கள் கொடுக்கக்கூடிய மருத்துவ தேவர்களாக இருக்கிறாங்க. வைவஸ்வனை தொடர்ந்து ரைவதனும் தவம் இருந்து மனுங்கிற ஒரு பட்டத்தை அடைகிறாங்க. இதுல யாரு 2 பேர் மிச்சம் இருக்கானா, யமனும் சனீஸ்வரரும். யமன் மிகவும் தவம் இருந்து தர்மராஜா பட்டம் பெற்று பூலோகத்துல இறந்த ஆத்மாவை மேலோகம் அழைத்து சொல்லக்கூடிய உன்னதமான பதவிக்கு அவர் வகுக்கப்படுகிறார். அதே பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் உடைய கர்மாவை அளவிடவும் தீய வழிகளில் இருந்து அவர்களை நல்வழிப்படுத்தவும் சனீஸ்வரன் தோன்றுவிக்கிறார். ஒரு மனிதனுடைய ஆத்மா அதுல இருந்து விடுபட ரொம்பவும் நாட்களாகுங்கிற ஒரு காரணத்தினாலதான் யமனுடைய கால் பிம்பமாகும்படி இந்த கதையில ஒரு அத்தியாயம் வருது. இதே போல மற்றொரு கதையில சந்தியாதேவி முதல்ல சாயாதேவிய உருவாக்குன உடனே, நீ என்னுடைய பிள்ளைகளுக்கு வெறும் தாயாக மட்டும்தான் இருக்கணும், தன்னுடைய கணவனுக்கு மனைவியாக அல்லங்கிற ஒரு கருத்தை சொல்லிவிட்டு செல்கிறாங்க. ஆனா விதிவசத்தால் சூரிய பகவான் சந்தியாதேவின்னு நினைச்சு சாயாதேவிக்கும் 3 குழந்தைகளை கொடுத்துக்கிறாங்க. தவம் முடிந்து சாயாதேவி சூரியலோகம் வந்து பார்த்த உடனே மிகவும் கோபமுற்று சந்தியாதேவி சாயாதேவியை தன் நிழலாகவே மீண்டும் ஆக்கி தன் நகத்தை வச்சு கொள்கிறாங்க. அப்ப இந்த 3 பிள்ளைகளும் தாய் இல்லாமலே வளர்கிறாங்க. அப்படி ஒரு நாள் ஒரு வாக்குவாதத்துல சந்தியாதேவி சனீஸ்வரிடம், உன்னுடைய தாயார் சாயா என்னுடைய நிழல், உன்னுடைய தாயாரை தண்டிக்கிறேன் பார் என்று நிழலை மிதிக்க, அவர் மிதித்ததின் கோபமாக சனீஸ்வர பகவானும் சாயாதேவியை எட்டி அந்த வயிற்றிலேயே உதைக்கிறார். ஒரு பெண் கர்ப்பவதியாக வயிற்றிலே கருவை சுகக்கும் பாகத்தை எட்டி உடைச்சதால உன் கால் துண்டாக கடவுதுங்கிற ஒரு சாபத்தை கொடுக்கறாங்க.